நான் யார பத்தி பேச போறேன்னா ஜெய். என்ன அப்படின்னா ஜெய பத்தி ரீசெண்டா வந்து ஒரு ரூமர் வந்துச்சு. ஜெய் வந்து முஸ்லிமா மாறிட்டாரு, அவர் வந்து தொழுகெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஜெய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து முஸ்லிம் அந்த கடவுளை கும்பிடுறேனே தவிர்த்து நான் வந்து மதம் எல்லாம் மாறல, நான் வந்து ஜஸ்ட் அந்த சாமி கிட்ட நான் ப்ரே பண்றேன் அவ்வளவுதானே தவிர்த்து நான் வந்து ஆமா கண்டிப்பா அவங்கவுங்க காட தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. சோ அந்த மாதிரி தானே தவிர்த்து நான் வந்து முஸ்லிம் எல்லாம் மாறல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெய் வந்து ஒரு ஹீரோன் நடிகர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. பட் அபார்ட் ஃப்ரம் தட் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா ஃபுல்லா இசை குடும்பம் தானே அவங்க. தெரியாதா? ஸ்ரீகாந்த் தேவா சார், தேவாவோட சொந்தக்கார பையன் தானேப்பா ஜெய். சோ அவங்க எல்லாருமே இசை குடும்பம் தானே. சோ எனக்குமே வந்து இசையில நிறைய ஆர்வம் இருக்கு. சோ மேபி இன் ஃபியூச்சர் நான் வந்து மியூசிக் டைரக்ஷனும் பண்ணலாம்ன்ற ஒரு பிளான்ல இருக்கேன். ஓகே, சோ நடிகறது வந்து மியூசிக் லைன்லயே வந்துட்டு அவர் ஆமா ஆமா கண்டிப்பா அவரோட இசையை நம்ம கேட்போம். கண்டிப்பா அவரோட இசை வந்து எப்படி இருக்கு, அது ஒரு புதுமையா இருக்கும்ல. ஜெய் வந்து மியூசிக் டைரக்ஷன் பண்றதுனா கண்டிப்பா புதுமையா தான் இருக்கும்னு நம்பலாம்.